ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஸ் டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஹோம் டெக்கர் பீஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். எப்போதுமே ஒரு ஆர்ட் ஒர்க்குங்கிறது இப்போ டெரக்கோட்டா ஜுவல்லரின்னு எடுத்துகிட்டா வெறும் ஜுவல்லரி மட்டுமே பண்ணுறது இல்லை, அதில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய தாட் எப்போதுமே. இப்போ இது வந்து என்னோடய ஓன் ஐடியா தான். ரொம்ப நாளாக வந்து ஒரு ஊதுபத்தி இன்ஹேலர் வந்து ரெடி பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். நான் வந்து வேறு ஒரு ஐடியாவில் இருந்தேன். ஆனால் எனக்கு திடீர்னு இந்த ஐடியா தோணுச்சு. ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையானது என்னன்னு சொல்லிடுறேன். இந்த மாதிரி ஒரு குக்கி கட்ரு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக க்ளே எடுத்துகிட்டு 0.5 அளவுக்கு பெண்டன் சைஸ் இருக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு ஸ்கேல் எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நல்லா தேய்ச்சிக்கலாம். இப்போ க்ளேவை நல்லா நீட் பண்ணணும். ஏன் அப்படின்னா இது வந்து ரொம்ப மொத்தமான பீஸ், அதனால் இது பிரேக் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது. அதனால் எந்த அளவுக்கு நீட் பண்ணி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பிரேக்கேஜ் இருக்காது. நான் போன வீடியோவில் இந்த பீஸை வந்து கடைசியில் காட்டியிருப்பேன். அந்த மண் சட்டியில் பேக் பண்ணி எடுக்கும்போது பிளாக்காக இருந்திருக்கும். மறுபடியும் நம்ம மறுநாள் வந்து இதை அடுப்பில் போட்டு பேக் பண்ணி எடுத்தேன். அதனால தான் இது ரெட் ஆகிடுச்சு. இப்போது இந்த குக்கி கட் இருக்கு இல்லையா, அதில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு இன்னும் எக்ஸாக்டோ நைஃப் வச்சுட்டு நீங்கள் பேக் சைடு வச்சுட்டு எடுத்துக்கிறேன். அந்த இம்ப்ரெஷன் அதில் இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா அதை நம்ம ஷேப் பண்ணிக்க போகிறோம். இதே மாதிரி நான் மொத்தமாக 23 பீஸ் எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து 23 பீஸ் வந்து கரெக்டாக ஆச்சு. இந்த மாதிரி 23 பீசஸ் ஃபுல்லாக எடுத்துடுறேன். அந்த பேக் சைடு இம்ப்ரெஷன் இருந்தாலும் பரவாயில்ல, அதை நம்ம ஷேப் பண்ணும்போது கரெக்ட் பண்ணிடலாம். ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா இந்த எக்ஸஸ் க்ளே இருக்கு இல்லையா, இந்த க்ளேவை ஃபுல்லாக நல்லா எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக ரோல் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக ஒரு பீஸ் எடுத்துக்கிறேன். சும்மா பால் சைஸில் ஒரு பீஸ் எடுத்துகிட்டு நல்லா ரோல் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பட்டு மாதிரி ரெடி பண்ண போகிறேன். அதாவது ஒரு மொட்டு ஷேப்பில் லோட்டஸோட நடுவில் இருக்கும் இல்லையா, அதோட மொட்டு, அதே மாதிரி நான் வந்து இதை ரெடி பண்ணிக்க போகிறேன். சும்மா அன்ஈவன் ஷேப்பில் இருந்தால் போதும், அது ஷேப்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பாட்டம் சைடு ஃப்ளாட்டாகவும் மேலே கொஞ்சம் மொத்தமாகவும் இருந்தால் போதும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஒரு நீடில் எடுத்துகிட்டு அதில் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஆயில் அப்ளை பண்ண நீடில் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இந்த பட்டு மாதிரி ரெடி பண்ணோம் இல்லையா, அதில் வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஹோல்ஸ் போட்டோம் அப்படின்னா க்ளே வந்து ஒட்டாமல் வரும். எத்தனை ஹோல்ஸ் வேணுமோ அவ்வளோக்கு போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் நிறையவே போட்டுக்கிறேன். இந்த சைஸ் நீடில் வச்சுட்டு ஹோல் போடும்போது நமக்கு ஒரு ஊதுபத்தி வைக்கிற மாதிரி வரும். இன்னும் பெரிய சைஸ் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் நீடில் போட்டுக்கோங்க. ஒரு 2-3 வந்து ஒரே ஹோலில் சொருகிற மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டு ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு நிக்ரோம் ஒயரை ஒரு 1 சென்டிமீட்டருக்கு கம்மியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதை வந்து இந்த பீஸில் சொருவிக்கிறேன். இது ஏன் அப்படின்னா, நம்ம வந்து அடியில் ஒரு பேஸ் வைக்க போகிறோம். அந்த பேஸில் வந்து எப்போதுமே கீறி விட்டுட்டு கொஞ்சமாக லிக்விடாக இருக்கிற க்ளேவை வச்சுட்டு அதில் ஒட்டுவோம் இல்லையா. இது வந்து ஒரு பீஸ்னால் பரவாயில்ல, இது மாதிரி நம்ம நிறைய பீஸில் பண்ண போகிறோம். அதனால் நான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த பெட்டல்ஸ்க்காக எடுத்து வச்ச பீஸை கொஞ்சம் அன்ஈவனாக எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணிக்கலாம். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு எல்லா ஷேப்பும் ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து ஷேப் பண்ணிக்கோங்க. ஏன்னா பெட்டல்ஸ் வந்து ஈவனாக இருக்காது, அன்ஈவனாக தான் இருக்கும். அதனால் இந்த மாதிரி பண்ணிவிட்டு பேக் சைடு சும்மா ஃப்ளாட் மட்டும் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட்டு சைடில் உள்ளதை இந்த மாதிரி அன்ஈவனாக பெட்டல்ஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்ச 23 பீஸையும் நம்ம வந்து பெட்டல்ஸ் மாதிரி ரெடி பண்ணிக்க போகிறோம். கொஞ்சம் பெண்ட் பண்ணி பெட்டல்ஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அந்த பட்டில் வச்சோம் இல்லையா, அதே மாதிரி இந்த பெட்டல்ஸ்லேயும் ஒவ்வொரு நிக்ரோம் ஒயர் வச்சுக்கிறோம். ரொம்ப சின்ன சைஸ் வெளியில் தெரிகிற மாதிரி வச்சுக்கிறோம். ஏன் அப்படின்னா நம்ம
அடியில் வைக்க போகிற பேஸ் வந்து ட்ரை ஆக ஆக வெளில வரத்துக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் ரொம்ப சின்ன சைஸில் வச்சுக்கிறோம். இதே மாதிரி இந்த 23 பீஸ்லேயும் இந்த நிக்ரோம் ஒயர் வந்து வச்சுக்கிறோம். இது வந்து ஸ்டிக் பீட்ஸ் ரெடி பண்ணுறதுக்காக வைப்போம் இல்லையா, அந்த ஸ்டிக் பீட்ஸில் வைக்கிறதுக்கு கட் பண்ணி வச்ச நிக்ரோம் ஒயர். பெட்டல்ஸ் பார்த்திங்கன்னா அன்ஈவன் ஷேப்பில் தான் இருக்குது, எல்லாமே ஈவனாக இல்லை. இப்போ இன்னும் கொஞ்சம் க்ளே எடுத்துகிட்டு நல்லா நீட் பண்ணிவிட்டு ஃப்ளாட் பண்ணிக்கிறேன். இதுவும் நம்பர் 0.5 சென்டிமீட்டர் தான், அந்த அளவுக்கு மொத்தம் தான் நான் வந்து ஃப்ளாட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு குக்கி கட்டர் எடுத்துகிட்டு இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எக்ஸஸை எடுத்துடலாம். இப்போ இந்த சைடு எட்ஜஸ்லாம் ஃப்ளாட் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கிற பக்கத்தை வெளி சைடு வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் அன்ஈவனாக இருக்கிற பக்கத்தை உள் சைடு வச்சுக்கலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துகிட்டு இந்த ஸ்பாஞ்சு வந்து இதில் இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பேஸ் டம்ளர் எடுத்துக்கிறேன். லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி பிளேட் மாதிரி கிடைக்கும். இப்போ இந்த பிளேட் மாதிரி இருக்கிறத சைடு எட்ஜஸ் மட்டும் லைட்டாக ஆயிலால் அப்ளை பண்ணி ஸ்மூத் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணுறதுனால பேக் சைடில் வந்து லைட்டாக கிராக்ஸ் வரும். அந்த கிராக்ஸ் சும்மா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணிங்கன்னா போதும், வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. இப்போ இந்த பட்டு மாதிரி ரெடி பண்ணோம் இல்லையா, இதை வந்து நான் சென்டராக பார்த்து வச்சுக்கிறேன். நிக்ரோம் ஒயர் வந்து கம்மியாக வச்சாதான் அது வந்து அடியில் வராமல் இருக்கும், இல்லைனா அடியில் வரத்துக்கான சான்ஸ் இருக்குது. இப்போது வெளி சைடு அவுட்ரு சைடில் நான் இந்த பெட்டல்ஸ் வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு அவுட்ரு சைடில் வச்சுட்டே வரேன், அதுக்கப்புறமா இன்னர் சைடில் வச்சுக்கலாம். இதே மாதிரி இந்த சைடு ஃபுல்லாக நான் வந்து பெட்டல்ஸ் வந்து வச்சுட்டே வரேன். இது நிக்ரோம் ஒயர் வச்சா இது எடுத்துகிட்டு வந்துடுமோன்னு நினைக்க வேணாம். ஏன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் வைக்கும் போது தான் உங்களுக்கு லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ட்ரை ஆனதுக்கப்புறமா நல்லா இறுகிடும், அதனால் பிரச்சனை இல்லை. இதே மாதிரி இந்த ஃபுல் சைடும் வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு அடுத்த லேயர் வந்து இந்த பட்டுக்கு இடையில இருக்கிற இடத்துல இந்த 2 பெட்டல்ஸ்க்கு இடையில வர மாதிரி வச்சுக்கலாம். 2 பெட்டல்ஸ்க்கு இடையில வர மாதிரி வச்சோம் அப்படின்னா ஃப்ளவர் மாதிரியே வந்துடும். இதே மாதிரி வச்சு இந்த ஃபுல் பீஸையும் முடிச்சுக்கிறேன். இது வந்து ரொம்ப மொத்தமான பீஸ் இல்லையா, அதனால் ஒரு 10 days நல்லா ட்ரை ஆக விட்டுறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நீடில் மாதிரி எடுத்துகிட்டு இந்த நீடில் வந்து இந்த பெட்டல்ஸில் ஒவ்வொரு லைன் மாதிரி போட்டுக்கிறேன். இது வந்து நீங்கள் பெட்டல்ஸ் பண்ண உடனேவும் போடலாம், இல்லை இந்த மாதிரியும் போடலாம். அதில் சும்மா இந்த மாதிரி லைன்ஸ் மாதிரி போட்டுக்கிறேன். இப்போ இந்த ஃபுல் பீஸும் முடிஞ்சிருச்சு. இது வந்து ரொம்ப மொத்தமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக 10 daysக்கு மேலே ட்ரை ஆக விடுங்க, அப்போ தான் வந்து நமக்கு பிரேக் ஆகாமல் கிடைக்கும். இப்போ இது ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறமா நான் நல்லா காய விட்டு பேக் பண்ணி எடுத்துருக்கேன். ஃபுல்லாக பேக் ஆகிடுச்சு. பெட்டல்ஸ் பார்த்திங்கன்னா அன்ஈவனாக தான் இருக்குது, ஈவன் பெட்டல்ஸ் இல்லை. இப்போ இதுக்கு நம்ம பெயிண்ட் பண்ணிடலாம். பெயிண்ட் பண்ணுறதுக்கு என்ன கலர்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா பேர்ல் எல்லோ எடுத்திருக்கேன். இந்த பேர்ல் எல்லோவை சென்டரில் கொடுத்துருக்கோம் இல்லையா அந்த பட்டு, அதில் வந்து நான் கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். அந்த ஹோல்ஸில் வந்து எல்லோ போச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு நீடில் இல்லைன்னா ஏதாவது ஒரு டூல் வச்சுட்டு லைட்டாக எடுத்து விட்டிங்கன்னா போதும். இதில் வந்து இந்த பெட்டல்ஸ்லாம் கொடுத்துருக்கிறதுனால இது உள் சைடில் வந்து நம்ம அதிக அளவுக்கு நம்ம பெயிண்ட் பண்ண முடியாது. ஏதாவது கேப் இருந்ததுன்னா அந்த இடத்துல மட்டும் சும்மா பெயிண்ட் வந்து கொடுத்துக்கோங்க. ஏன்னா பெட்டல்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்கிறதுனால அந்த உள் சைடு வந்து நம்ம பெயிண்ட் பண்ண முடியாது. அந்த பெட்டல்ஸில் மட்டும்தான் பெயிண்ட் பண்ணலாம். ஏதாவது கேப் இருந்தால் மட்டும் அந்த இடத்துல பெயிண்ட் கொடுத்துக்கோங்க. இந்த பட்டோட அந்த சைடு எட்ஜஸ்லலாம் மட்டும் நான் பெயிண்ட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் டீப் பிரில்லியன்ட் பர்பிள் எடுத்திருக்கேன். இது வந்து நான் பேஸ் வந்து ஒயிட் கொடுக்கல இந்த டைம், டேரெக்டாகவே இந்த டீப் பிரில்லியன்ட் பர்பிளை வந்து நான் கொடுத்துக்கிறேன். இதோட ஷேட் நம்பர்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இந்த பெட்டல்ஸில் வந்து ஃபுல்லாக கொடுத்துக்கிறேன். இந்த பெட்டல்ஸில் வந்து பேக் சைடு நம்ம வந்து பெயிண்ட் பண்ண முடியாது. இந்த செகண்ட் ரோவில் இருக்கிற பெட்டல்ஸில் மட்டும் லைட்டாக கொஞ்சம் வெளி சைடு இருக்கும், அதில் மட்டும்தான் நம்ம பெயிண்ட் பண்ண முடியும். இந்த எல்லோவில் படாமல் இந்த பெட்டல்ஸ்க்கு வந்து நான் இந்த டீப் பிரில்லியன்ட் பர்பிள் அடிச்சுக்கிறேன்.
இதே மாதிரி இந்த ஃபுல் பெட்டல்ஸ்க்கும் நான் வந்து இந்த பெயிண்ட் கொடுத்து இந்த பீஸை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக இந்த மாதிரி ஒவ்வொரு பெட்டலுக்கும் நான் வந்து கொடுத்துட்டே வரேன். இதுக்கு பேக் சைடு கொடுக்க முடியாது. இந்த லேயரில் மட்டும்தான் நம்ம பேக் சைடுக்கும் பெயிண்ட் பண்ண முடியும். அதுவும் கொஞ்சமாக தான் இடம் இருக்கும். அதில் மட்டும் சும்மா கொடுத்துக்கோங்க. இந்த பெட்டல்ஸ்க்கு கேப்பில் இருக்கிற அந்த பிளேட்டில் வந்து நான் கொஞ்சமாக பெயிண்ட் அடிச்சுக்கிறேன். ஏன்னா டக்குன்னு பார்க்கும்போது அந்த ரெட் ஷேடு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக கேப் இருந்தால் மட்டும் அடிச்சுக்கோங்க, இல்லைன்னா அடிக்க வேண்டாம். இப்போ இந்த பீஸ் ஃபுல்லாகவே இது முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு பேபி பிங்க் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ரொம்ப லிக்விடாக நான் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு ட்ரீம் கேச்சர் பண்ணோம் இல்லையா, ஒரு விநாயகர் வச்சு, அதில் சொல்லியிருப்பேன் அதே மெத்தட் தான். ரொம்ப லிக்விடாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா எடுத்துகிட்டு இந்த மாதிரி அந்த பெட்டல்ஸோட இந்த எட்ஜில் கொஞ்சம் அன்இவனாக நான் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அதாவது டபுள் ஷேடாக. இந்த மெத்தட் வந்து அதில் எப்படி பண்ணியிருப்போன்னா, பேபி பிங்க்கை வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த எட்ஜஸில் நான் வந்து டீப் பிரில்லியன்ட் பர்பிள் கொடுத்துருப்பேன். இதில் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக டார்க் ஷேடு உள்ளேயும் லைட் ஷேட் வெளியிலையும் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி இந்த பெட்டல்ஸோட எல்லா சைடும் நான் இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஈவனாக கொடுக்கணுன்னு இல்லை, சும்மா அன்ஈவனாக 2 சைடும் இந்த மாதிரி வர மாதிரி மட்டும் கொடுத்துக்கிறேன். எல்லாமே நான் வந்து டபுள் ஷேடு தான் கொடுத்துருக்கேன். டபுள் ஷேட் கொடுத்துட்டு ட்ரையாக விட்டுட்டு தான் அதுக்கப்புறம் இந்த மாதிரி மேலே வந்து பேபி பிங்க் கொடுத்துருக்கேன். இது வந்து டபுள் ஷேட் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை, ஒரு ஷேடே போதும். ஏன்னா ரொம்ப லைட்டாக தான் நமக்கு இது வேணும். அதனால் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போது நான் வந்து க்ரீன் எடுத்திருக்கேன். இந்த க்ரீன் எதுக்கு அப்படின்னா, இந்த பிளேட் மாதிரி இருக்கு இல்லையா, இதில் வந்து இந்த க்ரீன் கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஃப்ளவருக்கு அடியில் ஒரு லீஃப் மாதிரி தெரியும் அப்படிங்கிறதுக்காக இந்த க்ரீனை வந்து நான் கொடுத்துக்கிறேன். இது வேண்டாம், நார்மலாக அது சும்மா பூ மாதிரி இருந்தால் போதும்னு நினச்சா நம்ம அதில் வந்து டீப் பிரில்லியன்ட் பர்பிளே கொடுத்துக்கலாம். இந்த சைடு எட்ஜஸில் க்ரீன் தெரியணுங்கிறதுக்காக தான் நான் இந்த பிளேட்டுக்கு க்ரீன் கொடுத்துக்கிறேன். ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இதை நல்லா ட்ரை ஆக விட்டுட்டு அதுக்கப்புறமா இதோட பேக் சைடில் க்ரீன் அடிச்சுக்கலாம். இங்கேயும் நான் ஃபுல்லாகவே க்ரீன் தான் கொடுத்துக்க போகிறேன். இந்த பிளேட்டோட பேக் சைடு, இந்த பெட்டல்ஸோட பேக் சைடு வந்து அதே மாதிரி டீப் பிரில்லியன்ட் பர்பிள் கொடுத்துக்கலாம். இப்போ இது ஃபுல்லாக முடிச்சிட்டேன். நான் ஃபுல்லாக க்ரீன் கொடுத்துட்டு இந்த பீஸையே நல்லா ட்ரை ஆக விட்டு எடுத்துட்டேன். நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து வார்னிஷ் அடிக்கணும். காயத்துக்கு முன்னாடியே வார்னிஷ் அடித்தோம் அப்படின்னா இந்த பெயிண்ட் வந்து ஸ்மெட்ஜ் ஆகிடும், அதாவது ஒன்றோட ஒன்று கலந்துரும். அதனால் நல்லா ட்ரை ஆக விட்டுட்டு ஒரு ஷேக் கொடுத்துட்டு இந்த வார்னிஷ் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒரு ப்ரஷ்ஷில் இந்த மாதிரி வார்னிஷ் எடுத்துகிட்டு நான் வந்து அடிச்சுக்கிறேன். ரொம்ப ஷைனிங்காக வேணும்னா நம்ம 2 கோட்டிங்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லைனா ஒரு கோட்டிங் கொடுத்தாலே போதும். இதே மாதிரி நான் கீழ் சைடுமே வார்னிஷ் கொடுத்துக்கிட்டேன். ஃபுல்லாக முடிச்சுட்டு நல்லா ட்ரை ஆக விட்டுட்டு சும்மா இந்த மாதிரி ஒரு விநாயகருக்கு முன்னாடி வச்சுருக்கேன். இப்போ இதில் நான் வந்து ஊதுபத்தி வச்சு காட்டுறேன். இந்த மாதிரி இதில் ஊதுபத்தி வச்சுருக்கேன். நான் ஒவ்வொரு ஹோலில் ஒவ்வொரு ஊதுபத்தி தான் வச்சுருக்கேன். நீங்கள் ஹோல்ஸ் இன்னும் கொஞ்சம் பெருசாக போட்டிங்க அப்படின்னா ஒரே டைமில் 3 வைக்க முடியும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.